திருப்பூரில் 3 பேர் உயிரிழந்த வெடிவிபத்து வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கோவையில் மீண்டும் வெடிகுண்டுகளுடன் சிக்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளபாளையம் பகுதியில் வசித்து வந்த சரவணகுமார் என்பவர் கோவில் திருவிழாக்களில் பட்டாசு வெடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர் என கூறப்படுகிறது. பின்னர் வெடி மருந்துகளை பயன்படுத்தி வீட்டிலேயே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை தயாரிக்கவும் பழகியுள்ளார். கடந்த ஆண்டு திருப்பூரில் வாடகை வீட்டில் வெடிகுண்டுகள் தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சோக சம்பவத்தில் சரவணகுமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த அவர் தற்போது மீண்டும் வெடிபொருட்களுடன் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளபாளையத்தில் வெடிகுண்டு தயாரிக்கப்படுவதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் 25க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த நாட்டு வெடிகுண்டுகள், பல்வேறு வகையான வெடிபொருட்கள், நூற்றுக்கணக்கான ராக்கெட் வெடிகள் மற்றும் சுமார் 200 கிலோ அளவிலான பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத இந்த வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து சரவணகுமாரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகள் மற்றும் வெடி மருந்துகளை பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடியிருப்பு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் சூலூர் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.